சற்று முன் திமுகவில் இணைந்தார் ராஜேந்திர பாலாஜி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜி விருதுநகரில் அதிமுகவில் ஒரு குறுநில மன்னர் போல் செயல்படுவதாக கூறியிருந்தார். அதாவது விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியின் போது நிர்வாகி ஒருவர் பாண்டியராஜனுக்கு மேடையில் சால்வை அணிவித்ததால் கோபத்தில் ராஜேந்திர பாலாஜி அவரை கன்னத்தில் அறைந்தார். இது பெரும் சர்ச்சையாக மாறிய நிலையில் அவரை குறுநில மன்னர் என்று பாண்டியராஜன் விமர்சித்திருந்தார். தற்போது ராஜேந்திர பாலாஜி பதிலளியும் கொடுத்துள்ளார். இது பற்றி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசியதாவது, நான் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது பாண்டியராஜனுக்கு மட்டும் சால்வை அணிவித்தால் சும்மா விடுவேனா? மேலும் அவருக்கு சால்வை அணிவித்ததாதான் நான் அந்த நிர்வாகி கன்னத்தில் அறைந்தேன். நீ செய்வதை சும்மா பார்த்து கொண்டு இருக்க நான் ஒன்றும் கிறுக்கனா அல்லது பைத்தியக்காரனா கிடையாது. கட்சியை காட்டி கொடுத்தவர் பாண்டியராஜன் தான். எனக்கு ஒரு தனி வரலாறு இருக்கும். அது உனக்கு என்ன வரலாறு இருக்கிறது? அதிமுகவில் நான் ஒரு குறுநில மன்னர் தான். எனக்கு பின்னால் உள்ள அதிமுக தொண்டர்கள் வாள் ஏந்தி படை வீரர்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்றால் விருதுநகரில் பேச வேண்டும். அவர் எதற்காக சென்னை போய் பேசியிருக்கிறார்? விருதுநகர் மாவட்ட அதிமுகவில் என்னை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளேயும் வெளியேயும் குளிபறிக்கும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றார். இப்படியான சூழ்நிலைதான் எடப்பாடி பழனிசாமியை மாப்பா பாண்டியராஜன் தற்போது அவருடைய இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்துள்ளார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு நேரில் சென்ற அவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த நிலையில் சுமார் 10 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் ராஜேந்திர பாலாஜி அவருக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக கடுமையான வார்த்தைகள் விமர்சித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை மாப்பா பாண்டியராஜன் சந்தித்தது அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. ஆக இப்படியான சூழ்நிலைதான் எடப்பாடியின் ஆதரவு முழுக்க முழுக்க மாப்பா பாண்டியராஜனுக்கு இருந்ததால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த ராஜேந்திர பாலாஜி அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து உள்ளதாக, குறிப்பாக மாப்பா பாண்டியராஜனுக்கு இவருக்கு இடையே மோதல் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் எடப்பாடி நடந்து கொண்டிருப்பது ராஜேந்திர பாலாஜிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லையாம். இதனால் விரைவில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் ராஜேந்திர பாலாஜி இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.